ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் எ டெய்லி. இன்னைக்கு மார்னிங் நான் வந்து ஒரு ஜிஞ்சர் டீயோட ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று நைட்டே கொஞ்சம் அந்த முளை கட்டின பயிர் எல்லாம் வாங்கின்னு வந்திருந்தேன். ஸோ அது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நைட்டே ஊற வச்சுட்டேன். மார்னிங் எழுந்துச்சி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தேன் ஒரு பவுலு. ஸோ நம்மளும் அப்படியே ஒரு பவுல் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதையே கொஞ்சம் சாப்பிட்டேன். வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் போல் இல்லை, இதே நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் முடிச்சாச்சு. தென் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நெல்லிக்காய் நேற்று கிடச்சிச்சு. ரொம்ப சீப் ரேட் தான் நெல்லிக்காய் இப்போதைக்கு. 20 ருப்பீஸ்க்கு 5 கிடச்சிது. சரி, அது அப்படியே கொடுத்த பசங்க சாப்பிட மாட்றாங்க. தேனில் ஊற வச்சு கொடுத்தாலும் பிடிக்கல. இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்து பார்த்துருந்தேன், நல்லாவே சாப்பிட்ருந்தாங்க. ஸோ நெல்லிக்காய் சீசன் அப்போ தான் இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணிவிடுவேன், மொத்தத்தையும் போட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டாங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதை அப்படியே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு இந்த அரைச்சி விழுதை போட்டு நல்லெண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டேன். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஆனால் இது எவ்வளோ எண்ணெய் போட்டாலும் இது அப்படியே எடுத்துக்கும். ஸோ மீன்வைல் நான் சாம்பாரும் வச்சுட்டேன், சைட் பை சைட் சாம்பாரும் வச்சுட்டேன். நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு. இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் சொல்லலாம், இல்லை ஏதாவது தொக்கு அப்படி கூட சொல்லலாம். ஸோ நல்லா எண்ணெயிலே வதக்கி அது சுருண்டு வர வரைக்கும் வதக்கி எடுத்துட்டேன். ஸோ லஞ்சுக்கு சாம்பாரும் நெல்லிக்காய் ஊறுகாய் மாதிரி பண்ணேன். இந்த நெல்லிக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அந்த நெல்லிக்காய் தொக்கு. இன்னும் 2 நாள், அதாவது ஒரு 1 டே வச்சா கூட அந்த டேஸ்ட் இன்னும் ஏறி இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கே காலி பண்ணிவிடுவோம், மதியானமும் நைட்டும் சாப்பிட்டு. ஸோ சூப்பரான ஒரு நெல்லிக்காய் தொக்கு அண்ட் சாம்பாரோடு இன்றைக்கி மதியானம் லஞ்ச் முடித்தோம். நைட்டுக்கு என்ன அப்படின்னு பிளான் பண்ணும்போது ரவா உப்புமா பண்ணிட்டேன். கொஞ்சம் சாம்பார் எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சு. ஸோ அதிலே நான் ஓட்டிடலாம், எதுக்கு இன்னொரு டிஷ் பண்ணால் அதுக்கு ஒரு சைட் டிஷ் தேடணும்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி ரவா உப்புமாவும் சாம்பாரும் பண்ணேன். ஸோ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.